இரவு காலை 11 மணி. அன்று இரவு ஒரு லேட் நைட் பார்ட்டிக்கு பிறகு. ஆனால் போலீசார் விவேக்கை அடையாளம் கண்டுகொண்டவுடன் அவர்களின் முகம் மாறியது. இன்ஸ்பெக்டர் ரித்தேஷ் வர்மா விவேக்கிடம் லேசான புன்னகையை வீசி தலையை சாய்த்து எல்லாம் சரியா இருக்கா சார் என்றார். மது பாட்டிலை அசைத்து விவேக் ஆமாம் ஆமா நீங்க போங்க நாம ஒரு பார்ட்டி நடத்துறோம் என்று பதிலளித்தார். மேலும் எந்த கேள்வியும் கேட்காமல் இன்ஸ்பெக்டர் தனது அதிகாரிகளுக்கு சைகை காட்டினார். அனைவரும் உடனடியாக பிசிஆர் வேனில் திரும்பினர். வாகனம் திரும்பியது. ஆர்யாவும் அனாமிகாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்களின் முகத்தில் அதிர்ச்சி, கண்களில் கோபம், இதயங்களில் கேள்விகள். இது என்ன மாதிரியான போலீஸ் படை? ம்லவின் மகனை பார்த்து அவர்கள் உதவுவதற்கு பதிலாக ஓடிவிட்டனர். விவேக் அருகில் வந்து பாருங்க இது உண்மையான அதிகாரம். காவல்துறையும் என் அடிமைகள். இப்போது சொல்லுங்கள் நீங்களும் எங்களுடன் வருவீர்களா அல்லது இங்கே ஒரு நாடகம் நடத்துவீர்களா? அனாமிகாவின் இதயம் படபடத்தது. அவள் ஒரு IAS அதிகாரி. ஆனால் அந்த நேரத்தில் அவள் தனது அடையாளத்தை மறைக்க முடிவு செய்தாள். அவள் இப்போது தனது அடையாள அட்டையை காட்டியிருந்தால் விவேக்கும் அவரது தோழர்களும் தப்பித்திருக்கலாம். ஆனால் பிரச்சனையின் மூலத்தை போலீஸ் ஊழல் வேரோடு பிடுங்க கிடைத்த வாய்ப்பு தவறவிட்டிருக்கும். ஆர்யா அனாமிகாவின் கையை பிடித்துக்கொண்டு அனு ஓடிப்போவோம். இவர்கள் ஆபத்தானவர்கள் என்று கிசுகிசுத்தான். அனாமிகா தலையசைத்து பைக்கை ஸ்டார்ட் செய்தார். ஆனால் விவேக் அவர்களின் பாதையை தடுத்தார். அவரது நண்பர்கள் பைக்கை சூழ்ந்து கொண்டனர். அனாமிகா ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது குரலை வலுப்படுத்தி உன் பலத்தால் நாங்கள் பயப்படுவோம் என்று நினைக்கிறாயா? நாங்கள் கிளம்புகிறோம் அதன் விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றார். விவேக் சிரித்தார். ஆனால் அப்போதுதான் தூரத்தில் ஒரு லாரியின் ஹெட்லைட்களை பார்த்தாள். லாரி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அனாமிகா வாய்ப்பை கண்டு பைக்கை கூர்மையாக திருப்பினார். ஆர்யா பின்னால் இருந்து கத்தினார். விரைவில் பைக் சாலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. விவேக்கின் நண்பர்கள் விலகிச் சென்றனர். அவர்கள் தார் கடந்து செல்லும்போது அனாமிகா விவேக்கின் கண்களை பார்த்தாள். போதை இருந்தது ஆனால் இப்போது லேசான பயம். அவர்கள் இருவரும் வீட்டை அடைந்தனர். ஆனால் தூங்க முடியவில்லை. அனாமிகா இரவை யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த போலீஸ் நடவடிக்கை வெறும் சம்பவம் மட்டுமல்ல. இது அமைப்புக்கு ஒரு சல்யூட். MLA வின் மகனாக இருப்பதால் விவேக் போன்றவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாகவும் காவல்துறையினர் அவர்களின் கைப்பாவைகளாகவும் மாறுகிறார்கள். நான் ஏதாவது செய்ய வேண்டும். அனாமிகா தனக்குள் நாளைக்கு நான் காவல் நிலையத்திற்குச் செல்வேன். ஆனால் என் உண்மையான அடையாளத்தை மறைத்து இந்த போலீசார் பொதுமக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பார்ப்பேன் என்று தனக்குள் தீர்மானித்தாள். மறுநாள் காலையில் அனாமிகா தனது அடையாளத்தை மறைக்க ஒரு திட்டம் தீட்டினாள். அவள் ஒரு சாதாரண பெண்ணைப் போல உடை அணிந்திருந்தாள். ஒரு எளிய சிவப்பு சல்வார் ஷூட் அணிந்திருந்தாள். முடி கட்டப்பட்டிருந்தது. ஒப்பனை இல்லை. ஆர்யா கவலையுடன் அனு நீ தனியாக போவாயா? நான் உன்னுடன் வருகிறேன் என்றார். அனாமிகா புன்னகையுடன் மறுத்துவிட்டார். இல்லை ஆர்யா நான் தனியாக போக விரும்புகிறேன். நாம் இருவரும் போனால் சந்தேகம் வரலாம். நீ வீட்டிலேயே இரு. நான் மாலைக்குள் திரும்பி வருவேன். ஆர்யா அவளை கட்டிப்பிடித்து கவனமாக இரு என்று அனாமிகா காவல் நிலையத்தை அடைந்தாள். காவல் நிலையம் பழையது. சுவர்கள் கிழிந்திருந்தன. வெளியே சிலர் காத்திருந்தனர். நாங்கள் உள்ளே நுழைந்தவுடன் எங்களுக்கு அழுக்கு மற்றும் சிகரெட் வாசனை வந்தது. இன்ஸ்பெக்டர் ரித்தேஷ் வர்மா தனது நாட்காலியில் அமர்ந்திருந்தார். அனாமிகாவும் ஆர்யாவும் 2 பாலிய தோழிகள் தங்கள் பைக்கில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர். அனாமிகா ஒரு துணிச்சலான IAS அதிகாரி. அதே சமயம் ஆர்யா அவளுடைய சிறந்த தோழி. எப்போதும் அவளுடன் இருந்தார். அவர்கள் ஒரு அலுவலக பார்ட்டியிலிருந்து திரும்பி வந்திருந்தார்கள். அவர்களின் மனநிலை லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நகைச்சுவையாகவும் சிரித்து கொண்டும் இருந்தது. ஆர்யா சிரித்தபடி கூறினார் இன்று டிஜேயில் நாங்கள் ஒரு அற்புதமான நடனத்தை அனுபவித்தோம். அனாமிகா நீ கல்லூரி வயதுடையவள் போல நடனமாடினாய். அனாமிகா புன்னகையுடன் பதிலளித்தார் நீ எங்கே இருந்தாய்? ஆனால் இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எவ்வளவு தாமதமாகிவிட்டது என்று பார். பைக் ஒரு வளைவைச் சுற்றி வந்தபோது சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கருப்பு காரை கண்டார்கள். காரின் கதவு திறந்திருந்தது. உள்ளே சில சிறுவர்கள் அமர்ந்து மது பாட்டில்களை அசைத்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு முன்னால் உள்ளூர் MLA வின் கெட்ட மகன் விவேக் சவுகான் இருந்தார். அவர்களை பார்த்ததும் அவர் விசில் அடித்து கையை உயர்த்தி அவர்களை நிறுத்துமாறு சைகை செய்தார். விவேக் ஓ மேடம் இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எங்க தனியா போறீங்க? எங்களோட இங்கே விருந்துக்கு வா. MLA ஓட மகன் உங்களை கூப்பிடுறான். இந்த இரவை மறக்க முடியாததாக்குவோம் என்றான். அவனோட நின்னுட்டு இருந்த இன்னும் 4 பையன்கள் வெறித்தனமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்யா கோபமா பிரேக் போட்டுட்டு ஒதுங்கி நில்லுங்க நாம கடந்து போறோம் கிண்டலா சொன்னாங்க.
ஆனா விவேக் அவங்க பைக்கின் முன்னாடியே நின்னுட்டார். அவங்கள பார்த்தா உங்களுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு, நீங்க யாரோட வளர்ந்தீங்கன்னு தெரியல. திடீரென்று பின்னால் இருந்து ஒரு பிசிஆர் வேன் வந்தது. சைரன் மெதுவாக ஒலித்தது. வாகனம் அவங்களுக்கு அருகில் நின்றது. அனாமிகா மற்றும் ஆர்யா முகத்துல ஒரு லேசான நிம்மதி புன்னகை தோன்றியது. அதிர்ஷ்டவசமா அனாமிகா தன்னைத்தானே யோசிச்சுக்கிட்டார். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன நடந்ததுன்னு அவங்கள முழுசா உலுக்கின. பிசிஆர் வேனிலிருந்து ஒரு இன்ஸ்பெக்டரும் 3 போலீஸ்காரர்களும் வெளிப்பட்டாங்க. அவங்க முழு சூழ்நிலையையும் பார்த்தாங்க. 2 பொண்ணுங்களும் சூழ்ந்துகிட்டாங்க. எம். எல். ஏ. ஓட மகன் குடிபோதையில துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் ஆர்யாவும் இப்போ எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சாங்க. நேற்று இரவு விவேக்கை பார்த்து ஓடி வந்த அதே இன்ஸ்பெக்டர். அவரது முகம் சோர்வாக இருந்தது, ஆனால் அவரது கண்களில் ஒரு தந்திரமான மின்னல் இருந்தது. அனாமிகா அவரிடம் சென்று தாழ்ந்த குரலில், ஐயா, நான் ஒரு புகாரை தாக்கல் செய்ய வேண்டும் என்றார். ரித்தேஷ் மேலே பார்த்து அவளை உற்று பார்த்து, எதைப் பற்றி புகாரளிக்க வேண்டும்? நேற்று இரவு நடந்த சம்பவம் என்று கேட்டார். அனாமிகா, ஆமாம் ஐயா, சில பையன்கள் நேற்று இரவு எங்களை துன்புறுத்தினர். எம். எல். ஏ. வின் மகன் விவேக் சவுகானும் அவரது நண்பர்களும் எங்கள் பைக்குகளில் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்கள் வழியை தடுத்தனர். அவர்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டனர் என்றார். ரித்தேஷ் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது, ஆனால் அது மறைக்கப்பட்டிருந்தது. அவர், ஓ, அது உங்களுக்கு தெரியாது. இங்கே புகார் அளிக்க கட்டணம் உண்டு. நான் 2000 ரூபாய் கொண்டு வந்துள்ளேன். உங்களிடம் இருந்தால் அதைச் சொல்லுங்கள், இல்லையெனில் தொலைந்து போங்கள் என்றார். அனாமிகாவின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவர் ஒரு ஐ.ஏ.எஸ். அதிகாரி, மாவட்டத்தின் மிகவும் துணிச்சலான அதிகாரி. ஆனால் இதுவரை இந்த காவல் நிலையத்தைப் பற்றிய உண்மையை அவள் உணரவில்லை. இதுதான் ஊழலின் வேர் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் அவள் அமைதியாக இருந்து, ஐயா, ஏன் லஞ்சம் கேட்கிறீர்கள்? புகார் அளிக்க கட்டணம் இல்லை. இது தவறு என்றாள். ரித்தேஷ் கோபமடைந்தான். நீ என்ன சொன்னாய்? நான் தவறு செய்கிறேன். என்னை விட சட்டம் உனக்கு நன்றாகத் தெரியுமா? நீ இன்னும் ஏதாவது முட்டாள்தனமாகச் சொன்னால் உன்னை சிறையில் அடைப்பேன். இந்த இன்ஸ்பெக்டர் ஊழலின் தலைவன் என்பதை அனாமிகா புரிந்து கொண்டாள். உங்கள் காவல் நிலையத்தைச் சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆதித்யா சிங் இங்கே